பாருங்களேன், ஒரு காலகட்டத்துல பெண் சிசு கொலை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எதனால இருந்துச்சு? பொண்ணுங்களை வீட்டுக்குள்ள படிக்க வைக்கவே மாட்டாங்க. எதனால? பொண்ணுன்னு பெத்துட்டா பொண்ணோட கல்யாணத்துக்கு செலவு பண்ணும், வரதட்சணை கொடுக்கணும், அதுக்கு தான் செலவு பண்ணுவோம். அதை படிச்சு என்ன பண்ண போகுது, அதுக்கு எதுக்கு நாங்க செலவு பண்ணுவோம்? என் பையன் தான் எனக்கு சோறு போட போறான், பையனுக்கு மட்டும் தான் செலவு பண்ணாங்க. அதை புரிஞ்சு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னாரு, பொன் பிள்ளைய நீ 8வது வரைக்கும் படிக்கவே, அந்த திருமண உதவியா நான் 5000 ரூபாய் தரேன் அப்படின்றார். எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க. உடனே நம்ம தலைவர் தான் கெட்டிக்காரர்ல, கோல் போஸ்ட மாத்துறார். சரி, 8வது வரைக்கும் படிக்க வச்சிட்டாங்க. அடுத்து 10வது வரைக்கும் படிக்க வை, 25,000 தரேன் அப்படின்றார். எல்லாரும் 10வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. இப்படி கிச்சன்ல இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீ லாயக்குன்னு சொல்லிட்டு இருந்த பெண்களை திட்டங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கூட்டிட்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். சரி, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். அந்த ஸ்கூலுக்கு போக கஷ்டப்படக்கூடாது, ஸ்கூல் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்ட்டு முதல் முறையாக இந்த மாநிலத்துல ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வருது தலைவர் கலைஞர் அவர்கள். இருக்கிற ஸ்கூலுக்கு போறதுக்கும் கஷ்டப்படக்கூடாது, செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக கட்டணமே இல்லாத ஃப்ரீ பஸ் பாஸ் மாணவர்களுக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாம காலேஜுக்கு போறியா, நீ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா, உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன், எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள்.